Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பொன்னியின் செல்வன் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஏறக்குறைய 1540 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 14,808 கோடி ரூபாய் நிதி செலவழிக்காமல் வீணடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை சிஏஜி அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. சிஏஜி ரிப்போர்ட்டு திமுக அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை கேள்விக்குள்ளாக்கி இருக்குதா? இல்லை, இப்போ திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2021 மே மாதம் அவர்கள் ஆட்சி கட்டிலில் உட்காரும்போது 12ஆம் தேதி நினைக்கிறேன், உட்காரும்பொழுது அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளில் 128 பக்க வாக்குறுதிகளில் அதில் முதல் பக்கத்திலே அவங்க கொடுத்தது வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் 6 லட்சம் கோடி நிதி பற்றாக்குறை, 3 லட்சம் கோடி பொதுத்துறை நிறுவனங்களில் பற்றாக்குறை, இதை எப்படி சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து ஒரு பொருளாதார நிபுணர் குழுவை நியமித்து அந்த நிபுணர் குழுவின் பரிந்துரையின் பிரகாரம் நிதி பற்றாக்குறை மாநிலமான தமிழ்நாட்டை நிதி மிகை மாநிலமாக மாற்றுவோம்னு அப்படி தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு அதிலே சொல்லியிருந்தாங்க, இந்த 512 தேர்தல் வாக்குறுதியும் இந்த பற்றாக்குறையில் நாங்கள் நிறைவேற்றுமான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும், கிடையாது, நாங்கள் வந்து இதை உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம், இந்த பற்றாக்குறையெல்லாம் நிவர்த்தி செய்து நிறைவேற்றி கொடுப்போம்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க. கொடுத்த பிறகு அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த ஒரு 10 நாள்லேயே வந்து உலக பொருளாதார மேதை நோபல் பரிசு வென்ற எஸ்தர் டஃப்லோ, அப்புறம் ரிசர்வ் பேங்க் எக்ஸ் கவர்னர் ரகுராம் ராஜன், அப்புறம் பிரதமரின் நிதி ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், அது அப்புறம் சர்வதேச பொருளாதார நிபுணர் ஸ்டெயின் டெரிஸ் ப்ளஸ் பேராசிரியர் வந்து நாராயணன், இவர்களை கொண்டு ஒரு குழுவை அமைத்தார், பொருளாதார வல்லுநர்கள் குழு. இவர்களது பரிந்துரையின் பேரில் தான் நாங்கள் இப்போ நிர்வாகத்தை நடத்துவதற்கே அந்த பரிந்துரை தான் முக்கியம், நிதி நிர்வாகத்தை நடத்துவதற்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குழு என்ன ஆச்சுன்னு தெரியல, அது எங்கே போச்சு, என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்க ஆண்டறிக்கை கொடுத்தாங்களா இல்லை மாத அறிக்கை கொடுக்குறாங்களா, என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் இந்த அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் கடன் சுமையை அதிகரித்து கொண்டே போகிறார்கள். இது ஒரு பெரிய நெருக்கடியில் நம்ம தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. சிஏஜி ரிப்போர்ட் மூலமாக இந்த 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 சூழலுக்கான காரணமாக என்னதை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? பக்கம் அவங்க சொல்லலாம், மகளிருக்கான இலவச பேருந்து சேவையை கொடுத்துருக்குறோம், மாணவிகளுக்கான தொகையை கொடுத்துருக்குறோம், அதே மாதிரி குடும்ப பெண்களுக்கான தொகையெல்லாம் கொடுக்கப்படுது. அப்படின்றப்போ செலவினங்கள் அதிகமாகிட்டு இருக்கு இல்லையா, நாங்கள் அதிகமாக மக்கள் நல திட்டங்களுக்கு தான் செலவு செய்கிறோம். அப்படின்றப்போ இந்த நிதி சுமை அல்லது கடன் சுமை அதிகரிக்கிறதுன்றது அது கூட கால்குலேட் பண்ணிக்குவாங்களா, அது கூட ஈக்குவலைஸ் பண்ணிக்குவாங்களா? இல்லை, ஒரு பக்கம் இந்த மாதிரி எங்களுக்கு பணம் பத்தலை அப்படின்றாங்க, இன்னொரு பக்கம் பயன்படுத்தாத நிதியை 14,000 கோடி 1540 துறைகளில், அதில் சில துறை மட்டும் சொல்லணுன்னா பட்ஜெட்டில் ஒதுக்கிற நிதியில் வந்து ஒரு 33,000 கோடி செலவு செய்யப்படவில்லை. வீட்டு வசதி வாரியத்திற்கு 2,816 கோடி, பஞ்சாயத்து ராஜ் துறைக்கு 1,622 கோடி, முனிசிபல் நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 1,593 கோடி, ஆதி திராவிடர் நலத்துறைக்கு 1,375 கோடி. இது பயன்படுத்தாத நிதி. அதே மாதிரி அந்த ஆதி திராவிடர் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் வந்து இந்த 4 ஆண்டுகள்லேயே கிட்டத்தட்ட 8,000 சில்லற கோடி வந்து பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பப்பட்ட நிதி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் இந்த அரசாங்கத்தின் மேலே இருக்குது. இதற்கு மேலே அவங்க ஒவ்வொரு வருஷமும் வாங்குகிற கடன் பார்த்திங்கன்னா 2021-22 84,747 கோடி, 22-23 73,957 கோடி, 23-24 90,000 கோடி, 24-25 கடைசி நிதியாண்டு 1,04,000 கோடி. சராசரியாக பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்குகிறார்கள். அப்போ 4 லட்சம் கோடி அதிமுக ஆட்சியில், கடந்த ஆட்சியில் 2011 அவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் வந்து 1,30,000 கோடி கடன் இருந்துச்சு. அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் இவங்க ஆட்சி. இந்த 10 ஆண்டுகளில் முதல் கொரோனாவும் சேர்த்து பார்த்திங்கன்னா 4,30,000 கோடி இவர்கள் வாங்கிய கடன் அதிமுக ஆட்சியில். ஆண்டுக்கு அப்போது 43,000 கோடியிலேருந்து 45,000 கோடி வாங்கினாங்க. ஆனால் அதை நாங்கள் குறைப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம்
ஆண்டுக்கு 1,00,000 கோடி இப்பொழுது கடன் வாங்கியிருக்கிறார்கள். இல்லை, இதுக்கான காரணம் என்ன இருக்கு? ஏறக்குறைய 5 லட்சம் கோடி ரூபாய் புதிய கடன் வாங்கப்பட்டது ஏன் அப்படின்ற கேள்வி எழுக்கிறப்போ நான் உங்கள்கிட்ட முதல்ல கேட்ட கேள்வியை தான் கேட்குறேன். மக்கள் நல திட்டங்களுக்கு தானே இது செலவு செய்யப்படுது அப்படின்றப்போ அது ஒரு வகையில் பண சுழற்சியை தானே ஏற்படுத்துது, மக்கள் மத்தியில் பணப்புழக்கத்தை உருவாக்கும். அதை தான் சொல்கிறேன். இப்போது 2 விஷயம் பார்க்கணும் ரீகன். வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, 2 விஷயம். அதே மாதிரி செலவினங்களில் பார்த்தீங்கன்னா மானிய செலவு ஒன்று, மூலதன செலவு ஒன்று. வருவாய் பற்றாக்குறை என்பது என்னென்னா, உங்களுக்கு வர்ற வருவாயில் வந்து சம்பளத்துக்காகவும் பென்ஷனுக்காகவும் கடனுக்கான வட்டிக்காகவும் தான் மெயினாக கொடுக்குறது. அந்த வருவாயிலேருந்து வருவாய் பற்றாக்குறை வருது, அதிகப்படுத்துது. வருவாயை விட வருவாய் பற்றாக்குறைனா செலவினங்கள், வருவாய் செலவு அதிகமாகுது. இந்த 3 அம்சங்கள் தான் முக்கியம். சம்பளம், பென்ஷன் அண்டு கடனுக்கான வட்டி, இது 3. நிதி பற்றாக்குறை மொத்த செலவுகளையும் கணக்கில் எடுக்கும். நிதி பற்றாக்குறை என்பது மொத்த நிதி இதிலிருந்தும் பற்றாக்குறை எவ்வளோ, அதிகமான செலவுகள் எவ்வளோ, இந்த வருவாய் பற்றாக்குறையை சேர்த்து வரும். அப்போ அதுதான் 1,00,000 சில்லற கோடி ஒவ்வொரு ஆண்டும் இவங்களுக்கு ஏறினே போகுது. அப்போது இதில் எப்படின்னா, நீங்கள் சம்பளம், அதே மாதிரி பென்ஷன், அப்புறம் வந்து கடன் வாங்கின வட்டிக்கான கடன், அப்புறம் மானியங்கள், நலத்திட்டங்கள், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்றது. ஆனால் மூலதனம்னா அதுதான் கட்டமைப்பு வசதிக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதுக்கு கடன் வாங்கினா ரைட். நீங்கள் கடன் வாங்குற இப்போ எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லுவோமா, ஒரு 10 ரூபாய் உங்கள்கிட்ட நான் கடன் வாங்கி 10 ரூபாயை எந்த விதமான அந்த 10 ரூபாய் 100 ரூபாயை பெருக்கிறதுக்கான வழி இல்லாம அப்படியே செலவு மொத்தமாக செலவு பண்ணிட்டு அடுத்தது நீங்கள் 15 ரூபா வாங்கணும். இப்போ இந்த 10 ரூபாயில் நீங்கள் வாங்கின 10 ரூபாயில் ஒரு 5 ரூபாவோ 6 ரூபாவோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர லாபத்தில் அடுத்த ஆண்டுக்கு வந்து இந்த 10 ரூபா வாங்குறது 8 ரூபா வாங்க. இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்னா அரசாங்கம் என்ன பண்ணியிருந்துருக்கு? அதுதான் அதில் வந்து என்ன பண்ணல அப்படின்னா, இப்போ அந்த அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கம் வந்து அவங்க வாங்குற கடனில் 31% மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மூலதன இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டில் பண்ணுறது, கட்டமைப்பு வசதிக்காக பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பண்ணுறது, அப்புறம் மிஷினரிகள் வாங்குறதுக்காக பண்ணுறது, இதெல்லாம் வந்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இதெல்லாம் வந்து 31% தான் பண்ணுறாங்க. அதுதான் ட்ராபேக்காக இருக்குது, அதுதான் கஷ்டம். மற்றபடி என்னென்னா, இப்போ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அதிக கடன் வாங்கும் மாநிலங்களில் முதல் இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் டபுள் டிஜிட் எக்கனாமியை கொண்டு வந்துட்டோன்றாங்களே சார், அதுக்கு இதுக்கு முரண்பாடு இருக்குதா? ஒரு பக்கம் ஏறக்குறைய ஒரு 14 ஆண்டுகளுக்கு பிறகு டபுள் டிஜிட் பொருளாதாரத்தை தமிழ்நாடு கொண்டு வந்திருக்குது அப்படின்றதும், இன்னொரு பக்கம் 5 லட்சம் கோடி ரூபாய் புதிய கடன் வாங்கப்பட்டது ஏன் அப்படின்ற கேள்வி எழுது இல்லையா? அப்போ உண்மையை மறைக்கிறாங்களா அல்லது யதார்த்தம் என்ன? இல்லை, இந்த டபுள் டிஜிட் எக்கனாமின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வந்து ஆண்டாண்டு காலமே அந்த 8%, 9% அந்த ரேஞ்சில் இருக்கிறோம். 1% கூடும்போது அது 10, 11 வர்றது வந்து டபுள் டிஜிட்டுக்கு வருது, அப்புறம் சிங்கிள் டிஜிட்டுக்கு போகிறது. இந்த ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். ஆனால் என்னென்னா, நீங்கள் வாங்குகிற கடன் தான் பற்றாக்குறை பட்ஜெட், அதுதான் முக்கியம். நீங்கள் இப்போது பற்றாக்குறை பட்ஜெட்டில் இருக்குது 28 மாநிலங்களில், இந்தியாவில் 12 மாநிலங்களில் வருவாய் பற்றாக்குறை இருக்கிறது. அந்த 12 மாநிலங்கள் எடுத்திங்கன்னா தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. அப்போ பாருங்கள், பற்றாக்குறை நிதி மிகை மாநிலமாக மாற்றணும். ஆனால் தமிழ்நாடு 2வது இடத்துல, முதல் இடத்துல ஆந்திரா இருக்குது, அதுக்கு அடுத்த இடத்துல வந்து தமிழ்நாடு பற்றாக்குறை, அதிக பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை இருக்கிற மாநிலங்களில் 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அதே வந்து பற்றாக்குறை இல்லாத மாநிலங்களில் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் வந்து நிறைய மாநிலங்கள் இருக்குது. பற்றாக்குறை இல்லாத மாநிலங்களில் வந்து ஒரு 10 மாநிலங்கள் இருக்குது. அதில் நீங்கள் குஜராத்து அதெல்லாம் எடுத்திங்கன்னா பற்றாக்குறை இல்லாத மாநிலங்களில் வருது. உத்தரப்பிரதேசம் பற்றாக்குறையே இல்லாத மிகை, அதாவது அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது பட்ஜெட்டில், கிட்டத்தட்ட 19,000 கோடி அதிகம் அவங்களுக்கு. குஜராத்துக்கும் அதே மாதிரி 19,865 கோடி அதிகம். ஒடிசாவுக்கும் அதிகம். இவங்கெல்லாம் எப்படின்னா வரவை விட செலவு குறைவாக இருக்கிறது. நம்மளுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்குது. வரவு அதிகமாக இருக்குதுன்னா அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரவு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1,10,000 கோடி பட்ஜெட்டில் நம்மளுக்கு வரவு அதிகமாக இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல. நம்ம தொழில்துறை நிறுவனங்களையோ மற்ற விதத்துலையோ நம்மளுக்கு வருவாய் அதிகமாகுது, செலவினங்கள் அதை விட அதிகமாகிறது. அப்போது அது நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணுமா இல்லையா? அப்போது வருவாய் அதிகமாகி செலவினங்கள் குறைந்து மூலதனம் அதிகமாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அப்போது நீங்கள் வருவாய் அதிகமாக இருந்து செலவு அதுக்கு அதிகமாகவும் ஆகி மூலதனம் குறையுது. அப்போ வருவாயை பெருக்கிறதுக்கான வழியை இந்த அரசாங்கம் செய்யலை. வருவாய் பெருக்கிறதுக்கான வழியை ஓரளவுக்கு செய்திருக்காங்க, ஆனால் செலவினங்களை குறைப்பதற்கான வழியே செய்யவில்லை. அதுதான் நிர்வாகத்தின் மிஸ்மேனேஜ்மெண்ட்.
அதைத்தான் இந்த அரசாங்கம் என்னது ஒரு பக்கம் வந்து பொருளாதாரத்திற்கான குழு அமைத்தாங்க, அந்த குழுவினுடைய செயல்பாடுகளையும் கொஸ்டின் பண்றீங்க. இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தினுடைய செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கான விஷயங்களையும் செய்யல அப்படின்னப்போ 4 ஆண்டுகளில் திமுக என்னதான் செய்திருக்கு? அது என்ன ஒரே ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். இப்போ அந்த அதிமுக சொன்ன 4,30,000 கோடி மொத்தத்தில் கடன் வாங்கினதில் அந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 17 மருத்துவக் கல்லூரிகள், இது மூலதன இன்வெஸ்ட்மெண்ட், 67 கலைக்கல்லூரிகள், 4 சட்டக்கல்லூரிகள், பாலிடெக்னிக், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா மின்சார கட்டணம் உயரத்தில், சொத்து வரி உயரத்தில், குடிநீர் கட்டணம் உயரத்தில் 100 யூனிட் இலவச மின்சாரம் அது மானியம் கொடுத்தது. விவசாய கடன் 2 தடவை ரத்து பண்ணாங்க. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்பு, இதெல்லாம் வந்து மூலதன இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். லேப்டாப்புன்றது ஹையர் எஜுகேஷனுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. பெண்களுக்கு 50,000 தாலிக்கு தங்கம் திட்டம். அப்புறம் அம்மா ஆடு மாடு, கிராமப்புறத்தில் வந்து அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்திருக்காங்க. அம்மா உணவகம், கொரோனா காலத்தில் கூட அந்த 3 வேளையும் உணவு போடப்பட்டது. பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டி கொடுக்கப்பட்டது. இப்போது அது இல்லாமல் பத்திரப்பதிவு, நம்ம சொத்து மதிப்பு பதிவு பண்ணால் 2018 உங்கள் ஏரியாவில் ஸ்கொயர் ஃபீட் 6,000 கைட்லைன் வேல்யூனா அதை எடப்பாடியார் ஆட்சியில் 4,000 குறைச்சார். 30% குறைக்கப்பட்டது. அப்போ என்னென்னா ரியல் எஸ்டேட் வந்து பில்டப் ஆச்சு. இதெல்லாம் அவங்க செய்ததில்லை. இப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலை உணவு திட்டம் அது கொடுக்குறாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய், அப்புறம் இலவச பஸ். இது ஒரு பக்கம். இதை தான் வந்து நம்ம ஆக்கப்பூர்வமான விஷயம்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, குப்பை வரி உயர்வு, குடிநீர் கட்டணம் உயர்வு, பால் பொருட்கள் விலை உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, இதெல்லாம் வந்து மக்களுக்கு திருப்பி ஏற்றிடுறாங்கல்ல பாரத்தை.